அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசினருக்கு இந்த வார ராசி பலன். ராசியில் சூரியன் சுக்கிரன். சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்தாலே கணவன் மனைவி சண்டை, உபத்திரவம், எரிச்சலான பேச்சு. 2 செவ்வாய் புதன், 6ஆம் இடத்தில் ராகு, 7 சனி வக்கிரம், 10 குரு இருக்கிறார். ஜென்மராசியில் சூரியன் 2 செவ்வாய் 7 சனி சஞ்சரிப்பதால் ஏதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை சிலர் தவறாக எடுத்துக்கொள்வர். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலைமை காணப்படுகிறது. பொறுமை தேவை. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக இருக்க வேண்டும். சிக்கனம் தேவை. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. வேலையாட்களின் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக ஒத்தி வைப்பது நல்லது. உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத சுணக்கங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்கள் பணியில் நீங்கள் செய்வது மட்டுமில்லாமல் உடன் இருப்பவர்களுடைய பணியையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு நல்ல சேர்க்கை வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். தங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, இஎன்டி ப்ராப்ளம் வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து தன லாபத்தை அதிகப்படுத்துவார். பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். முக்கியஸ்தர்கள் உதவுவார்கள். நண்பர்களின் உதவி கிடைக்கும். வீடு மனை வாங்குவது முதலிய முயற்சிகளில் தாங்கள் தாராளமாக வெற்றி பெறலாம். ராசியில் உள்ள சுக்கிரன் பொருளாதார ஏற்றம் தருவார். ஆடை ஆபரணம் வாங்குவீர். பயணங்கள் அதிகரிக்கும். ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை. இரவில் அதிக நேரம் கண் விழிக்கும்போது நேரலாம். தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். கற்பனையான கவலைகள் வந்து தூக்கத்தை கெடுக்கலாம். ஆக சற்று கவனமாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் புதன் பகவானை வழிபடுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.